1798 வருஷத்தில் இலங்கைக்கு போன மற்ற நாட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு அங்கிருந்த ஒரு பகுதியை வந்து ராவணன் அவங்க அம்மாவுக்கு கட்டின கல்லறை அப்படின்னா சொன்னாங்க. கன்னியான்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறையை சொன்னாங்க. ராவணன்னா தமிழன்கிற ஒரு புரிதல் காலம் காலமாக இருந்துகிட்டே வந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த புரிதலை வந்து சிங்களர்கள் வந்து ரொம்ப பெருசாக நினைக்கல. ஆனால் வரலாற்று ரீதியாக இலங்கையில் வந்து கல்வெட்டு கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரங்கள் அம்பாறைங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ராவண ஷகிலி அப்படின்னு கிடைக்குது. ராவணனோட மகள் ஷகிலிங்கிற மாதிரியான ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அது அவங்க வந்து படிக்கிறப்ப அந்த ராவணங்கிற பேரை வந்து திசன்னு மாற்றி படிக்கிறாங்க. ஏன்னா ராவணன் போட்டால் அது வரைக்கும் வந்து தமிழன்னு தானே புரிதல் இருக்குது. அப்போ தமிழர்கள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழி கல்வெட்டு. அப்போ காலகட்டம் வந்து 2000 வருஷம் பழக்கம். அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த மண்ணில் பெரிய ஆதாரம் இல்லைன்றப்ப முதல்ல மறைக்கிறாங்க. மறைச்சு பார்த்து மறைக்கவே முடியாதுன்றப்ப என்ன சொல்கிறாங்க 2023லன்னா ராவணனுங்கிறவன் சிங்கள அரசன். சிங்கள அரசனை வந்துட்டு ராமர் வந்து கொலை பண்ணார். இது வந்துட்டு சிங்கள நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இந்த ஆரியர்கள் எப்படி ராவணனை விழுங்கினாங்களோ அந்த மாதிரி ராவணனை தமிழர்கள்ட்டேருந்து பிடுங்கி விழுங்கக்கூடிய வேலையை சிங்களர்கள் பார்க்குறாங்க.